வெல்கம் டு communication.com யூடியூப் சேனல். communication.com யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேடோட யூசேஜை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு பேஸ் ஃபார்மாக தான் ஹேவை யூஸ் பண்ணுறோம். அதுக்காக ஹேஸ் அண்ட் ஹேடுன்றது வேறு வெர்ப் கிடையாது. ஹேவோட டிஃப்ரெண்ட் ஃபார்மாக தான் ஹேஸ் அண்ட் ஹேடை யூஸ் பண்ணுறோம். இந்த வெர்பை பொதுவாக 2 விதமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக பொசஷன், அதாவது ஓனர்ஷிப், ப்ராப்பர்ட்டி, தமிழில் உரிமை, சொந்தமான பொருள். ரெண்டாவதாக ஹெல்பிங் வெர்பாகவும், அப்படின்னா மெயின் வெர்புக்கு முன்னாடியும் வர்ற ஒரு ஹெல்பிங் வெர்பாகவும் மீனிங். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக பொசஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் அ பைக். இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு ஒரு பைக் இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு சொந்தமான ஒன்றை குறிப்பிடும் போதும் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். இந்த பொசஷனில் அடுத்த எக்ஸாம்பிளாக ஐ ஹாவ் அ பிரதர்னு சொல்லும்போது பிரதர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிப்பிடும் போதும் நம்ம ஹாவை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவதாக ஹெல்பிங் வெர்பாகவும் நம்ம ஹாவை யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளாக ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹாவ் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளில் ஹாவ் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியவோ இல்லை யார் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு மீனிங் பண்ணலை. இந்த இடத்துல மெயின் வெர்பா ஃபினிஷ்ன்ற வேர்ட் வந்திருக்கு. ஹாவ் ஒரு ஹெல்பிங் வெர்பா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்பிங் வெர்பா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக ஜான் ஹேஸ் காட் அ நியூ ஜாப். ஜானுக்கு புதுசாக ஜாப் கிடச்சிருக்கு. ஜானுக்கு ரீசெண்டாக அந்த ஒர்க் கிடச்சிருந்துருக்கலாம். இந்த இடத்துல ஹேஸ் ஹெல்பிங் வெர்பா யூஸ் பண்ணுறோம். எந்த விதமான ஹேவ் யூஸ் பண்ணணுன்றத 2 விஷயம் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஒன்று டென்சன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், தமிழில் காலங்கன்னும். ரெண்டாவதாக சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும், தமிழில் பொருள்னு அர்த்தம். ஈஸியாக புரியணும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும்போது அங்கே ஐ, வி, யூ, தே அண்ட் ப்ளூரல் நவுன் வரும்போது ஹாவையும், ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுன் வரும்போது ஹேஸையும் யூஸ் பண்ணணும். இதே பாஸ்ட் டென்ஸ் வந்தால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அங்கே ஹேட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கும் தமிழில் ஐனா நான், வீணா நாங்கள், யூனா நீங்கள், தேனா அவர்கள், ப்ளூரல் நவுன்னா நிறையா பேரையும், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, சிங்குலர் நவுன்னா ஒரு பேரையும் குறிக்கும். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அஜய் அண்ட் பிரியா ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ். அஜய் அண்ட் பிரியாவுக்கு சொந்தமாக வீடு இருக்குது. இங்கே அஜய் அண்ட் பிரியான்னு 2 பேர் வந்திருக்கிறனால நம்ம இங்கே ஹாவை யூஸ் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிளாக ஆரிஃப் ஹேஸ் அ டிகிரி இன் எக்கனாமிக்ஸ். ஆரிஃப் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு. இங்கே ஆரிஃப்ன்ற ஒரு பேர் வந்திருக்கிறனால இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக 2 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹாவ் டாட் மேத்ஸ் ஃபார் 5 years. லாஸ்ட் 5 வருஷமாக நான் மேத்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹாவ்ன்ற வார்த்தை டாட்ன்ற மெயின் வெர்புக்கு ஹெல்பிங் வெர்பாக யூஸ் பண்ணுறோம். ஷீ ஹேஸ் டாட் இங்கிலீஷ் ஃபார் 5 years. லாஸ்ட் 5 வருஷமாக அவங்க இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஆஸ்ன்ற வார்த்தைக்கு டாட்ன்ற மெயின் வெர்புக்கு ஹெல்பிங் வெர்பாக யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஹேட் யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அங்கே ஹேட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளாக ஐ ஹேட் அ கார். இங்கே என்கிட்ட கார் இருந்தது ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஹேட் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக மணி ஹேட் டாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் 6 years. மணி 6 வருஷமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். பட் ஏதோ ரீசன்னால் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு முடிச்சிட்டா ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போதும் ஹேட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஜெனிஃபர் 2 kids. ஜெனிஃபருக்கு 2 kids இருக்காங்க. இங்கே ஹேவ் ஆர் ஹேஸ் எது யூஸ் பண்ணுவீங்க? எஸ், ஜெனிஃபர் ஹேஸ் 2 kids.
அடுத்ததா ஐ அப் பெட் டாக் வென் ஐ லிவ்ட் இன் சென்னை. நான் சென்னையில் இருக்கும்போது பெட் டாக் வச்சுருந்தேன். இங்கே ஹேவ் ஆர் ஹேஸ் எது யூஸ் பண்ணுவீங்க? எஸ், ஐ ஹேட் அ பெட் டாக் வென் ஐ லிவ்ட் இன் சென்னை. அடுத்ததா வேர் ஆர் யூ? வி பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 1 hour. நீ எங்கே இருக்க? நாங்கள் 1 hour உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஹேவ் ஆர் ஹேஸ் எது யூஸ் பண்ணுவீங்க? எஸ், we have been waiting for you for 1 hour. அடுத்ததா the family already eaten dinner when father and his last son came home. இங்கே அப்பாவும் அவங்களுடைய கடைசி பையனும் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலி ஆல்ரெடி டின்னர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹேவ் ஆர் ஹேஸ் எது யூஸ் பண்ணுவீங்க? எஸ், த ஃபேமிலி ஹேட் ஆல்ரெடி ஈட்டன் டின்னர் வென் ஃபாதர் அண்ட் ஹிஸ் லாஸ்ட் சன் கம் ஹோம். ஃபைனலாக ஷீ அ கிரேட் டேலண்ட் ஃபார் டான்ஸிங். அவளுக்கு டான்ஸிங்கில் நல்ல டேலண்ட் இருக்குது. இங்கே ஹேவ் ஆர் ஹேஸ் எது யூஸ் பண்ணுவீங்க? எஸ், ஷீ ஹேஸ் அ கிரேட் டேலண்ட் ஃபார் டான்ஸிங். I hope you all enjoy this lesson today. I will meet you soon with some other interesting lesson. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.